ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். We are joyfully delivering unto you the wishes of our Lord Jesus Christ. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த லெந்து நாட்களிலே 1 ராஜாக்களின் புத்தகங்களை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். By the immense grace of God, God has mercifully enabled us to meditate on the book of the First Kings. இந்த லெந்து நாட்களினுடைய கடைசி வார தியானங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். We lovingly invite you for this final week of meditation in this Lent season. இந்த கடைசி வாரத்திலே கடைசி 3 அதிகாரங்களிலே நாம் காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். So in this last week we are going to meditate from the last 3 chapters of the book of the First Kings. நிச்சயமாக கடந்த வாரத்தினுடைய தியானங்கள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். And we surely believe that last week's meditations would have been a great source of inspiration unto you. நிச்சயமாக ராஜாக்களின் புத்தகத்திலிருந்து சிலுவை ராஜா கிறிஸ்துதான் என்பதை ஆணித்தரமாய் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். And God has enabled us to understand that Jesus Christ is the King of the cross without any doubt. இன்றைக்கு 1 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். And today we are going to resist our meditation from the 20th chapter of the First Kings. ஆகாப் ராஜா ஒரு பெரிய யுத்தத்திலே அவர் தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார். Now King Ahab has put himself in a very big battle. ஆகாப் ராஜாவிற்கு எதிரே போரில் ஈடுபட்டவர்கள் சிரியா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருக்கு எதிராகவும் இவர் போர் செய்கிறார். And those were waging a war against King Ahab or the king of Syria, then the people of God, and more than that, the prophets of God have also started to wage a war against him. ஏற்கனவே பாகாலை இவர் சேவித்ததின் மூலமாக கர்த்தருக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And we know that because he started to serve Baal, he started to work against God. அது மட்டுமல்ல, பாகாலை சேவித்தது மட்டுமல்லாமல் அந்நிய தேசத்து பெண்ணை திருமணம் செய்து எலியாவிற்கு கொடுத்த பிரச்சனைகள், இவைகள் எல்லாமே அவர் கர்த்தருக்கும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராக அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் என்பது நமக்கு புரிந்த உண்மைதான். So the truth that we have understood from his life is that even though he was serving a foreign god, we know that he also married a foreign woman, and we know the problems that he gave unto Elijah and the people and the prophets of God. அவர் அரியணை ஏறின நாட்களிலிருந்து தொடர்ந்து கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளுக்கும் எதிராகவே அவர் செயல்பட்டு கொண்டு வந்தார். And from the day he was crowned as a king, he has been working against God and the people of God and even the prophets and the servants of God. எந்த சூழ்நிலையிலும் அவர் வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. And we find out that in none of the circumstances he had won. வெற்றி பெறவும் முடியாது. Because he will not be able to win it. ஏனென்று சொன்னால் அவர் நிற்பது சாத்தானுடைய பக்கம். Because he stands on the side of Satan. சாத்தான் ஏற்கனவே தோல்வியடைந்தவன். Satan is already defeated. கர்த்தர் ஏற்கனவே வெற்றியை பெற்று அந்த வெற்றியை அவருடைய பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். God has already won and he has given that victory as an inheritance to his children. எலியாவின் வெற்றி எலியாவுடையதல்ல, அது கர்த்தருடையது. The victory of Elijah is not his own personal victory, but it is the victory of God. கர்த்தர் அவருடைய வெற்றியை எலியாவிற்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். God gave his victory as an inheritance to Elijah. கர்மேல் என்கிறதான அந்த மலையின் மேலே எலியா என்றதான கர்த்தருடைய தீர்க்கதரிசி தனி ஒருவனாக நின்று கர்த்தரின் வெற்றியை பிரகடனப்படுத்தியதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். And we know that Elijah, the prophet, single-handedly stood on Mount Carmel to declare the victory of God.
பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவரும் போரில் ஈடுபடவில்லை. அதற்கு பதிலாக கர்த்தரின் வெற்றியை டிக்ளேர் பண்ணுகிறதற்காகவே இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And dearly beloved children of God, we who serve Jehovah God, we live in this world not to wage war or battle, but we live in this world to declare the victory of God. கர்த்தரினுடைய காரியங்களை அவமானப்படுத்தின பாகாலினுடைய தீர்க்கதரிசிகளை எலியா அங்கே எல்லோரையும் கொன்று போட்டார் என்று நாம் புரிந்திருக்கிறோம். We understand that Elijah killed all the prophets of Baal who defamed the work of God. இஸ்ரேல் தேசத்திற்கு ஏற்கனவே மழை தேவைப்படுகிற ஒரு நிலம் அந்த தேசம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that the land of Israel always requires rain. ஆனால் அந்த தேசத்திற்கான மழையை எலியா இந்த விக்கிரகாராதனைக்காரர்கள் நிமித்தமாக தடுத்து நிறுத்தியுள்ளார். And Elijah has stopped that rain because of these idol worshippers. இப்ப சிரியா என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஆகாப் ராஜாவை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நீ எங்கள்கிட்ட சரணடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கிறது. Now Syria asked King Ahab to surrender unto them. இப்பொழுது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். Now let us hear 1 Kings chapter 20 verses 3 and 4. உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது, உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்லச் சொன்னான். இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதி உத்தரமாக, ராஜாவாகி என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். Thy silver and thy gold is mine, thy wives also, and thy children, even the goodliest are mine. And the king of Israel answered and said, My lord, O king, according to thy saying, I am thine and all that I have. இப்ப பெனாதாத் சொல்லி அனுப்புகிற அந்த தூது, அந்த செய்தி என்ன? So what is the message that Ben-Hadad says? உன்னுடைய ஆஸ்தி முழுவதும் எனக்கு சொந்தமானது. And all your property belongs to me. அடுத்து சொன்னா பாருங்க, உன்னுடைய எல்லா பெண்களும் என்னுடையவர்கள். And next, see what he says. He says, all your women are mine. அடுத்தது, உங்க பிள்ளைகளுக்குள்ள யாரெல்லாம் இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களோ அவர்களும் என்னுடையவர்கள். And next, amongst your children, all those who are intelligent are mine. இது என்ன ஒரு கேட்க முடியாத, கேட்கவே கூடாது இருக்கிற ஒரு கொடுமையான வார்த்தைகள். And these are harsh words which we should never ever hear. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் காதுகள் எவ்வளவு கொடுமையானவைகள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். And we have understood how bad the ears are when these have heard these kind of harsh words. இஸ்ரவேலிலே யெகோவா தேவனை ஆராதித்திருந்தால் ஆகாபிற்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? If at all, if King Ahab would have served the Jehovah God, would he have been put in such a position in the land of Israel? யெகோவா தேவனை ஆராதித்திருந்தால் அவருடைய மறுமொழி எவ்வாறு இருந்திருக்கும்? If at all he would have served Jehovah God, how his reply would have been? நானும் எனக்குரியவைகளும் என்னுடையவைகளும் யெகோவாவிற்கு சொந்தம், உனக்கு அல்ல என்ற மறுமொழி வந்திருக்கும். His reply would have been, I and all that belongs unto me, we belong unto Jehovah God and we are not yours. ஆகாப் ராஜாவே, நீ உன்னையும் உன்னுடைய தேசத்தையும் யெகோவாவின் கைகளிலே ஒப்புக் கொடுக்க தவறிய காரணத்தினால் இப்பொழுது நீ சிரியாவின் ராஜாவிற்கு அவைகளை ஒப்புக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பிசாசு உன்னை தள்ளிவிட்டான். O King Ahab, Satan has pushed you into such a position so that you had to surrender all that is yours to the king of Syria, because you never gave everything into the hands of Jehovah God, who is the king of Israel. 4வது வசனத்திலே அவன் சொல்லுகிற மறுமொழியை கவனித்தீர்களா? So did you listen to his reply in verse 4?
திரும்ப ஒரு முறை 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். And once again, let us hear verse 4. இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதி உத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவனே, உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான். And the king of Israel answered and said, My lord, O king, according to thy saying, I am thine and all that I have. நானும் எனக்கு உண்டானவைகள் யாவும் உம்முடையவைகள். I am and all that I have are yours. சிரியானுடைய ராஜா அவன் விக்கிரகாராதனைக்காரன். The king of Syrian is an idol worshipper. இதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான பாடம் என்ன? And what is a wonderful lesson that we are to learn here? நமக்கும் நமக்கு உண்டானவைகள் அனைத்தையும் கர்த்தரினுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க தவறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது பிசாசினுடைய கைகளில் தான் போய் சேரும். If we fail to commit everything that belongs to us into the hand of the Lord, surely it would reach the hands of the devil. சண்டையிட்டால் கண்டிப்பாக தோற்று விடுவோம் என்ற ஒரு புரிந்து கொள்ளுதல் இருந்தபடியினாலே தோற்க போகும் போருக்கு பேசாமல் விட்டு கொடுத்து விடலாம் என்கிற எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது. And King Ahab had the mindset, because he knows that if he surely go into a battle, he would lose the battle. So he thought, why should I go into a battle rather than give everything into the hands of the Syrian king? எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நீங்க இப்போ. Just imagine how this would be. இப்போ அவனுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது அவனுக்கு பெரிய நம்பிக்கை ஆகிவிட்டது. So Ben-Hadad knows that he would surely gain victory. ஆனா அந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாய் நம்பினபடினால அவன் சரணடைய வேண்டும் என்கிறதான விஷயங்களில் இன்னும் பெரிய மாற்றங்களை அவன் கொண்டு வருகிறான். And since he knew for sure that would gain victory, he puts more condition for the surrender of King Ahab. இப்ப ஆகாபுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இழந்து போவதற்கு எதுவுமே இல்லை. ஆகையினால அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் அந்த சரணடைய வேண்டும் என்கிறதான அந்த வாய்ப்பை அவன் மறுக்கிறான். Since King Ahab did not have anything to lose, he puts off surrendering himself unto the Syrian king. இப்போ 1 ராஜாக்கள் 29 வாசியுங்கள். Now let us read 1 Kings chapter 20 and verse 9. அதனால் அவன் பெனாதத்தின் ஸ்தானாபதிகளை நோக்கி, நீங்கள் ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன், இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தானாபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள். Therefore he said unto the messengers of Ben-Hadad, Tell my lord the king all that thou didst send for to thy servant at the first I will do, but this thing I may not do. And the messengers departed and brought him word again. இப்பொழுது 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். Now let us read the 8th verse of 1 Kings chapter 20. அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து, நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள். And all the elders and all the people said unto him, Hearken not unto him, nor consent. இப்ப அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள், நீ சம்மதிக்க வேண்டாம் என்று சொல்லி. Now they give him a counsel saying, You do not agree to this. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த போரில் நீ வெற்றி பெறுவாய், யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவருக்கு காண்பிக்கப்படும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. And so the message that was said unto him was, You will surely win in this battle, and you will prove to him that there is a Jehovah God. ஆகாபினுடைய ராணுவம் மிக சிறிய ராணுவமாய் இருந்தது. And the army of Ahab was a very small army. அவர்கள் ஒரு கொரில்லா போர் முறையை கையாண்டு எதிரிகளை தோற்கடிக்கிறார்கள். And they wage a guerrilla warfare and they defeat their enemies. அந்த போரிலே பெனாதாத் தப்பித்து விடுகிறார். And in that battle, Ben-Hadad escapes. இப்ப இவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள், எதனால் வெற்றி பெற்றார்கள் என்கிறதான ஒரு செய்தி 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் இவர்கள் எதனால் வெற்றி பெற்றார்கள் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. In 1 Kings chapter 20 and verse 23, the reason for their victory is given.
சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து, அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள், அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள். நாம் அவர்களுடைய சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது, அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம். And the servants of the king of Syria said unto him, Their gods are gods of the hills, therefore they were stronger than we. But let us fight against them in the plain, and surely we shall be stronger than they. இப்ப இவங்க என்ன நம்புறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்க கும்பிடுற ஆண்டவர் வந்து மலைகளின் ஆண்டவர் ஆகையினால மலையில போரிட்டு அவங்க தான் ஜெயிப்பார்கள், நம்ம சமவெளியில தான் போரிடணும் என்கிறதான ஒரு முடிவிற்கு வருகிறார்கள். So they come to a conclusion that their God is a God of the mountains and the hills. So we need to fight against them in the plains, and surely we would win. இந்த முடிவிற்கு அவர்கள் வருவதற்கு காரணம் கர்மேல் மலையிலே எலியாவினுடைய அந்த சம்பவம் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். So one of the reasons that they come to this conclusion is the incident which happened because of Elijah. இப்போ அந்த பெனாதாத்துக்கு ஆண்டவர் யெகோவா தேவன் மலைகளின் தேவன் மட்டுமல்ல பூமி அனைத்திற்கும் அவர்தான் ஆண்டவர் என்று நிரூபிப்பார் என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. So it is said unto King Ben-Hadad that the Jehovah God is not only the God of the hills and mountains, but he is God over all the earth and even the plains. இப்பொழுது 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். Now let us read 1 Kings chapter 20 and verse 28. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாயிராமல் மலைகளின் தேவனாயிருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன், அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். And there came a man of God and spake unto the king of Israel and said, Thus saith the Lord, because of the Syrians have said, The Lord is God of the hills, but he is not God of the valleys. Therefore will I deliver all this great multitude into thine hand, and ye shall know that I am the Lord. இப்போ ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறது. Now they have a great victory. எப்படி எரிகோவிலே யோசுவாவிற்கு ஒரு வெற்றி கிடைத்ததோ அதே போல ஒரு வெற்றி இங்கே இவர்களுக்கும் கிடைக்கிறது. Just how Joshua received a great victory over Jericho, in the same manner they also receive a great victory here. 7 நாட்கள் இவர்கள் காத்திருக்கிறார்கள். They wait for 7 days. அப்பொழுது ஆபேக் நகரத்தினுடைய சுவர்கள் இடிந்து விழுகிறது. And then we find that the walls of Apek, it falls down. கர்த்தருடைய மக்கள் வெற்றி பெறுகிறார்கள். And the people of God are victorious. இப்போ 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 29 30 வசனங்களை வாசிக்க கேட்போம். Now let us hear 1 Kings chapter 20 verses 29 and 30. 7 நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கி இருந்தார்கள். 7ஆம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் 1,00,000 காலாட்களை மடங்கடித்தார்கள். மீதியானவர்கள் ஆபேக் பட்டணத்திற்குள் ஓடி போனார்கள். அங்கே மீதியாயிருந்த 27,000 பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது. பெனாதத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள்ளறையிலே பதுங்கினான். And they pitched one over against the other 7 days. And so it was that in the 7th day the battle was joined, and the children of Israel slew of the Syrians 100,000 footmen in 1 day. But the rest fled to Apek into the city, and there a wall fell upon the 27,000 of the men that were left. And Ben-Hadad fled and came into the city into an inner chamber. எல்லாமே காரியங்கள் எல்லாம் மிகவும் தலைகளாக மாறுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். And here you can find out that everything is being turned upside down. பெனாதாத் ஆகாபிடம் சரணடைகிறான்.
Now Ben-Hadad surrenders unto Ahab. ஒருமுறை கூட கர்த்தர் ஆகாபுக்கும் ஆகாபினுடைய எதிரிகளுக்கும் நான் தான் தேவன், நான் மலைகளின் தேவன் மட்டுமல்ல பூமி அனைத்திற்கும் நான் தான் தேவன் என்பதை நிரூபிப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். And we find out here that once again Jehovah God proves unto the enemies of Ahab and Ahab that he is not only the king of the or God of the hills, but he is also the God of the plains. ஆனால் ஆகாப் செய்த இங்க ஒரு தவறு என்ன? But what is the wrong thing that Ahab did here? எதிரிகளை கொல்லாமல் விட்டுவிட்டார். He did not kill his enemies. இப்ப சிரியாவோடு கூட ஒரு வர்த்தகம் ட்ரேட் வியாபாரத்திற்காக பென் ஆதாதை என்ன செய்கிறார் சொன்னால் இவர் விடுவித்து விடுகிறார். Now he releases Ben-Hadad so that he can have a trade pact with the Syrians. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 34வது வசனம். And 1 Kings chapter 20 and verse 34. அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து, என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன். என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான். அதற்கு அவன், இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான். And Ben-Hadad said unto him, the cities which my father took from thy father I will restore, and thou shalt make streets for thee in Damascus, as my father made in Samaria. Then said Ahab, I will send thee away with this covenant. So he made a covenant with him and sent him away. கர்த்தரின் வெற்றியை எதிரிகளிடத்தில் போய் உடன்படிக்கை செய்வதன் மூலமாக அடமானம் வைத்து விடுகிறார் ஆகாப் ராஜா. And we find out that King Ahab has given the victory that God had given him into the hands of the enemies by making a covenant with the enemy. இப்ப நீங்க எதிரியோட உடன்படிக்கை ஏற்படுத்தினா அது எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். Imagine how it would be if you make a covenant with the enemy. யெகோவா தேவனோடு உடன்படிக்கை செய்த நபர்கள் யெகோவா தேவனுக்கு எதிராக இருக்கிற நபர்களோடு எப்படி உடன்படிக்கை செய்ய முடியும்? And the people who were with Jehovah God and who had made a covenant with Jehovah God, how can they go and make a covenant with the enemies of Jehovah God? ஒரு தீர்க்கதரிசி ஆகாபினுடைய இந்த தவறான செயலை கண்டித்து ஆகாபினுடைய மரணத்தை முன்னறிவிக்கிறார். And we find out that one or the man of God, he condemns this act of Ahab and he prophesies about the death of King Ahab. தவறை சுட்டி காட்டும் பொழுது ஆகாப் மனம் திரும்பி இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக கோபம் தான் வருகிறது. And when the wrongdoing of Ahab was shown unto him, he should have repented, but he gets angry. தவறுகள் சுட்டிக்காட்டப்படும் பொழுது கோபம் வருகிறது என்று சொன்னால் அவர்கள் கர்த்தரையும் கர்த்தருடைய வேதத்தையும் இன்னும் சரியாக அறியவில்லை என்பதையே அது காட்டுகிறது. When a person is shown of the wrongdoings, if they do not ask forgiveness for that and repent of it, but still get angry, then it denotes that they have not clearly understood God or the word of God. பெனாதாத்தினுடைய அந்த சரணடைய வேண்டும் என்கிறதான அந்த டிமாண்ட்ல கூட கர்த்தர் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறாரே என்கிறதான அந்த உணர்வும் இல்லை, கர்த்தர் மேல ஒரு வைராக்கியமும் இல்லை, நன்றியும் இல்லை. We find that King Ahab did not have a zealousness towards God, nor was he thankful unto God, because even though Ben-Hadad had demanded his surrender, we find that God had given him complete victory over Ben-Hadad. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் ஆகாபிற்கு எப்படி வருகிறது என்பதை நீங்கள் கவனியுங்கள். And see how the word of God comes to Ahab in 1 Kings chapter 20 and verse 42. அப்பொழுது இவன் அவனை நோக்கி, சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பி போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். And he said unto him,
Thus saith the Lord, because thou hast let go out of thy hand a man who I appointed to utter destruction. Therefore thy life shall go for his life, and thy people for his people. இஸ்ரவேலினுடைய முழு சரித்திரத்திலும் மிகவும் மோசமான ராஜாவாக சித்தரிக்கப்படுகிறார் ஆகாப். In the history of Israel, Ahab is being described as one of its worst kings. பாகால் விக்கிரக வழிபாட்டை பிரபல்யப்படுத்தினார் ஆகாப். Ahab popularized the worship of the idol Baal. அது பிரபல்யப்படுத்தினது மட்டும் கிடையாதுங்க, அதை எல்லாரும் செய்யணும்னு சொல்லி வேற அவங்களுக்கு வேற பயங்கரமான ஊக்கம் கொடுக்கிறார். And he not only popularized the worship of Baal, but he also encourages people to worship it. மக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பாகால் வணக்கம் என்பது ஒரு நார்மலான ஒரு நிலைமைக்கு வரும் அளவிற்கு அவர் செயல்பட்டு விட்டார். He works in such a manner that Baal worship becomes an ordinary thing. கர்த்தருடைய தயவு எவ்வளவு கொச்சைப்படுத்தி விட்டார் என்பதை பாருங்கள். See how much he brought a bad name to the grace of God. கர்மேல் மலையில நடந்த சம்பவங்கள் எல்லாம் கூட இவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் அதையும் கூட இவர் பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார். And even though the things which happened on Mount Carmel were great opportunities which he failed to use. ஆனாலும் கர்த்தர் எவ்வளவு இரக்கமுள்ளவராய் இருந்திருக்கிறார், ஆகாபுக்கு அந்த போர்ல வெற்றியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். And here we need to understand about the mercy of God, because God has been immensely merciful to grant him a victory in that battle. இப்படி ஒரு இரக்கம் கிடைக்கும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கவில்லை. And no one expected that they would receive such great mercy. ஆனால் இந்த இரக்கத்தையும் கூட பார்க்க முடியாத அளவிற்கு இவர் குருடனாக இருக்கிறார். But he was so blind that he was not even able to see this mercy. கர்த்தர் எவ்வளவோ இவர் மேல் இரக்கம் பாராட்டுகிறார், ஆனால் இவர் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்பதை கவனியுங்கள். But see here, even though God is so merciful unto him, see in what attitude he observes or takes this mercy. இந்த கர்த்தருடைய இந்த அற்புதமான இரக்கங்களை பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய பர்சனல் பெனிஃபிட்டுக்கே அவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார். Now he wants to use the mercy of God for his own personal benefit. இது எவ்வளவு மோசமான செயல்! And what a bad thing this is. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். And today we are in a position where we need to check our lives. பல முறை கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட்ட போதிலும் கர்த்தருடைய இரக்கம் நம்மோடு கூடவே இருந்திருக்கிறது என்பதை எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? How many of you agree that even though we have been working against God many times in our lives, but still the mercy of God has been with us all through our lives? ஆகாபின் வாழ்க்கையை போலவே இன்றைக்கு நம்மில் அநேகருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. And today many of our lives are just like the life of Ahab. இப்போ அந்த வெற்றி ஆண்டவர் ஆகாபுக்கு கொடுக்கிறார். And God grants the victory unto Ahab. இந்த வெற்றியை கொடுத்ததற்கு காரணம் கர்த்தர் யார் என்பதை ப்ரூவ் பண்ணுவதற்காக. And the reason why he gave that victory is to prove who is God. தகுதியில்லாத ஆகாபிற்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வெற்றி. And it is a victory God gave unto unworthy Ahab. இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைப்பதற்காகத்தான் ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த பூலோகத்திற்கு அனுப்பினார். To make us understand this, God sent his only son Christ into this world. கிறிஸ்து கிருபைக்கான ப்ரூஃபாக, நிரூபணமாக இந்த பூலோகத்தில் வந்தார். And Christ came into this world as a proof of mercy. நமக்கு கிரேஸ், ஆனா எதிரிகளோடு கூட சாத்தானோடு கூட அவர் போரிட்டு அந்த வெற்றியை நமக்கு கொடுக்கிறார். It was his grace unto us, but he
fought against the enemy, that is Satan, and gave us that victory. ஆகாப் தோல்வியடைய வேண்டிய ஒரு யுத்தம். It was a battle in which Ahab should have lost. ஆகாப் மரணமடைய வேண்டிய ஒரு யுத்தம். It was a battle in which Ahab should have died. நீங்களும் நானும் யார்? Who are you and I? ஆகாபை போன்றவர்கள். We are just like Ahab. தோல்வியடைய வேண்டியவர்கள். We should have lost. மரணமடைய வேண்டியவர்கள். We should have been dead. கிறிஸ்து என்ன செய்தார்? What did Christ do? நான் தோல்வியடைய வேண்டிய யுத்தத்திலே எனக்கு வெற்றியை கொடுத்தார். And he gave me victory in the battle where I should have lost it. இந்த வெற்றியை அவர் போரிடுவதன் மூலமாக வெற்றி பெற்று அதை எனக்கு கொடுத்தார். And he gave me this victory because he himself waged the battle. He got that victory and gave it into my hands. இப்ப நான் ஆகாபை போன்ற மரிக்க வேண்டியவன். Now I should have been dead just like Ahab. ஆனால் நான் இன்றைக்கு பிழைத்திருக்கிறேன். But today I am alive. அதற்கு காரணம் கிறிஸ்து சிலுவையிலே நான் மரிக்க வேண்டிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். Because on the cross of Calvary, Christ took the death in which I should have died upon himself, and he died in my stead. வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்கு எதிராகவே செயல்பட்ட ஒரு ராஜாவிற்கு கர்த்தர் இரக்கம் காட்டிய விஷயம் உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான ஒன்றும் எதிர்பார்க்காத ஒன்றுமாய் இருக்கிறது. And all through the life, God showed mercy unto the king. And all through his life, even though the king worked against God, God granted him grace, mercy, and victory in his life. என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்த போதிலும் கர்த்தரின் மேல் இரக்கம் காட்டியிருக்கிறார். And even though there were unpleasant things in my life which God did not like, but still he has been graceful unto me. நானும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய சத்துருக்களும் கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். I also should know who is God, and even my enemies need to know who God is. கிறிஸ்துவை பற்றி எபிரேய நிருபக்காரன் சொல்லும் பொழுது எபிரேயர் 1:1-2 வசனங்களிலே சொல்வதை கவனித்து வாசிக்க கேட்போம். And we'll see what the author of Hebrews says about Christ in Hebrews chapter 1 verses 1 and 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். God, who at sundry times and in diverse manners spake in time past unto the fathers by the prophets, hath in these last days spoken unto us by his Son, whom he hath appointed heir of all things, by whom also he made the worlds. எபிரேய நிருபக்காரன் சொல்ல வருவது என்ன? And what is the author of Hebrew trying to tell here? முன்னாட்களில் எலியா, எலிசா, எரேமியா, ஏசாயா போன்றவர்கள் மூலமாக பேசின தேவன் இன்றைக்கு அவருடைய குமாரன் மூலமாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். In earlier days, God who spoke through his prophets Elijah, Elisha, today he speaks to us through his Son. அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்திருக்கிறார். He has appointed his Son Jesus Christ as an inheritor over everything. குமாரனை கொண்டும் குமாரனுக்காகவும் இந்த உலகங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். And God created this world through his Son and for his Son. நாம் நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக நாம் சுமக்க வேண்டிய சிலுவையை கிறிஸ்து சுமந்தார். And Christ bore the cross for our sins. It is we should have borne that cross. நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே கிறிஸ்து மரித்தார். And Christ died instead of us. பாகால் என்ற பெயருடைய பெண்ணை மணந்தார் ஆகாப். Ahab married a woman whose name was Baal. ஆகாப் ராஜாவினுடைய மனைவியினுடைய தகப்பனார் பெயரும் பாகால்.
And Ahab's father-in-law's name is also Baal. இப்போ பாகால் விக்கிரகம் என்கிற சாத்தானை வணங்கின, எல்லாரையும் வணங்க வைத்த ஒரு நபருக்கு கர்த்தர் காட்டின இரக்கம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. The mercy that God showed unto Ahab, who served Baal and also made others serve Baal, cannot be described by words. இந்த இரக்கத்திற்கும் கிருபைக்கும் டிசர்வ் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க காண்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. And if you show me persons who are worthy and deserving for this mercy, it is not a hard thing. இப்ப பணமே இல்லாத ஏழைக்கு பணம் கொடுக்கிறது வேற, எல்லா பணமும் வச்சிருக்கிறவனுக்கு ஒரு பணம் கொடுக்கிறதுங்கிறது வேற. Now, if we give money unto the poor who does not have anything, it is a different thing rather than giving a money to a man who already has lot of money. நல்லவனுக்கு இரக்கம் காட்டுவது என்பது வேறு, பொல்லாதவனுக்கு இரக்கம் காட்டுவது என்பது வேறு. To show mercy unto the good is entirely different from showing mercy unto the evil. அதாவது நன்மைக்கு நன்மை செய்வது மனித குணம். And it is human to do good unto those who do good unto you. நன்மைக்கு தீமை செய்வது சாத்தானுடைய குணம். And to do evil unto the good deed is the character of Satan. ஆனால் தீமைக்கு நன்மை செய்வது கர்த்தருடைய குணம். But it is the character of God to do good unto those who do evil. ஒரு நல்லது செஞ்சா இன்னொரு நல்லது செய்வான் மனுஷன், அது மனிதன். And man would do good unto a person when he does good unto him. அதாவது நல்லது செய்யறவனுக்கே தீமை செய்யறது சாத்தான். And it is Satan who does evil unto the one who does good. ஒரு காலத்துல எங்க ஊர்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா விக்கிரகத்துக்கு கோயில் கட்டினார். And in our place, a man once built a temple for an idol. கோயில் கட்டி முடிக்கும் பொழுது அவர் இறந்துட்டார். And when he finished building the temple, he died. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? சாமி அவர் அடிச்சிருச்சுன்னாங்க. And do you know what they said? That the deity had killed him. எதனால அப்படின்னு கேட்டேன். I asked them why. கோயில் கட்டினதுனாலன்னு சொன்னாங்க. Because he built the temple. இப்படி நடக்குமா? Would such a thing ever happen? சாத்தான் செய்வான். Satan would do it. கர்த்தர் யார்? Who is God? தீமைக்கு நன்மை செய்கிற தேவன். And he is the one who does good unto those who render evil. ஆகாபுக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அது மனித வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒன்று. And if at all God had given a victory unto Ahab, it cannot be described by the words of men. அவருடைய சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் தான் தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக கர்த்தர் ஆகாபு கொடுத்த வெற்றி. And it was a victory that God gave unto Ahab because all of his enemies, including Ben-Hadad, should know that God, Jehovah, is the true God. அந்த ஆகாபுக்கு வெற்றியை கொடுத்த யெகோவா தேவன் மாம்சத்தில் இந்த உலகத்தில் வந்தார். And that Jehovah God who gave victory unto Ahab came in the flesh in this world. அதுதான் கிறிஸ்துவினுடைய இறுதி வெளிப்பாடு. And that is the final revelation of Jesus Christ. இப்ப சிலுவை ராஜா சிலுவையில் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்ததின் மூலமாக சிலுவையிலே கிருபையுள்ள ராஜாவாக உங்களுக்கும் எனக்கும் காட்சி கொடுக்கிறார். Now this king of the cross reveals himself unto us as the merciful king because he came into this world, he died on the cross for us, he was buried and he was resurrected. சிலுவை ராஜாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி வார்த்தைகள் என்ன என்பதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55வது வசனத்தில் வாசிக்கிறோம். And we read in 1 Corinthians chapter 15 and verse 55, what are the words of victory of this king of cross? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே? O death, where is thy sting? O grave, where is thy victory? இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் எவ்வளவு பெரிய வெற்றி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know what a great big victory is the death and the resurrection of our Lord Jesus is. ஆகாப் ஒரு பெரிய குற்றவாளி.
Ahab is a very big criminal, ஆனால் அவன் மரிக்கவில்லை. but he did not die. நீங்களும் நானும் யார்? Who are you and I? ஒரு சிலர் ஆகாபை போல, ஒரு சிலர் ஆகாபிற்கு மேலே ஒரு பெரிய குற்றவாளிகள் தான். And some of us are like Ahab, and some of us are greater criminals than Ahab. ஆனால் மரிக்கவில்லை. But we did not die. அதற்கு காரணம் கிறிஸ்து என்பதை புரிந்து கொண்டீர்கள். And you have understood that Christ is the reason for that. கொலோசியர் 1:19-20 வசனங்களை வாசிக்க கேட்போம். Let us hear Colossians chapter 1 verses 19 and 20. சகல பரிபூரணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. For it pleased the Father that in him should all fullness dwell, and having made peace through the blood of his cross, by him to reconcile all things unto himself by him. I say, whether they be things in earth or things in heaven. சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக சமாதானத்தை உண்டாக்கின சமாதான ராஜா சிலுவை ராஜா. And the king of the cross is a king who made peace because of shedding his blood on the cross. இந்த நாளிலே சிலுவை ராஜாவை இரக்கத்தின் ராஜாவாகவும் சமாதானத்தின் ராஜாவாகவும் கிருபையுள்ள ராஜாவாகவும் உங்களுக்கு அறிமுகம் செய்வதிலே நாங்கள் உண்மையாகவே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். And today we are extremely delighted to introduce this King of the Cross as the King of Mercy and Peace and the King of Grace. நம் ஒவ்வொருவர் மேலும் சிலுவை ராஜாவினுடைய கிருபையும் இரக்கமும் சமாதானமும் ஏராளமாகவும் தாராளமாகவும் பெருகுவதாக. May the grace, the peace, and the mercy of this King of the Cross abound much in each and every one of us. ஜெபிப்போம். Let us pray. கிருபையுள்ள பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Our gracious Father, we thank you much for this blessed time. ஆகாப் செய்த அத்தனை விதமான துரோகங்களுக்கும் நீர் காட்டின இரக்கம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். Lord, we understand how great is your mercy, even though Ahab did everything against you. எங்கள் துரோகங்களுக்கும் எங்கள் பாவங்களுக்கும் எங்கள் அக்கிரமங்களுக்கும் தக்கதாக எங்களுக்கு செய்யாமல் ஆண்டவரே தகப்பனே எங்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வெற்றியும் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you because you have granted us grace, peace, and life because of all the great evil deeds that we have done in our lives. சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த சிலுவை ராஜா நீர் எங்கள் மேல் பாராட்டின அளவில்லாத இரக்கத்திற்காகவும் ஆச்சரியமான கிருபைக்காகவும் சமாதானத்திற்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். Lord, we thank you for your abounding mercy, for your abounding grace and peace that you gave us from the cross. சிலுவை ராஜாவை இன்றைக்கு நாங்கள் இரக்கத்தின் ராஜா என்று அறிக்கை செய்கிறோம். We confess you King of the cross as the King of mercy today. கிருபையின் ராஜா என்று அறிக்கை செய்கிறோம். We confess you as the King of grace. நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்வீராக. May the Holy Spirit help us to be always thankful unto you. எல்லாவற்றிற்கும் மேலாக நீர் காட்டின அதே இரக்கத்தை ஆண்டவரே தகப்பனே இந்த சமுதாய மக்கள் மேலே நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். Lord, we pray that we will be able to show the same mercy that you showed us to the people who live in this society. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. We ask this in the name of our Lord Jesus Christ. ஆமென். Amen. தேவ கிருபையும் சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. ஷலோம். May the peace and the grace of God abound in us. Shalom.